பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவை சும்மா செஞ்சுட்டாங்க கேப் டவுன் ஓடிஐல. அதாவது பாகிஸ்தானோட ரைஸ் பாருங்க ஒன் டே கிரிக்கெட்ல. இப்பதான் ஆஸ்திரேலியால ஒரு ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ சவுத் ஆப்பிரிக்கால வின் பண்றாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. பேக் டு பேக் நீங்க வந்து சீனா கண்ட்ரீஸ்ல வின் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். அண்ட் ரிஸ்வானோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. T20 வேணா பாகிஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், ஆனா ஒன் டே கிரிக்கெட்ல நிஜமா செம்மையா டெவலப் ஆயிட்டு வராங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்மும் பண்றாங்கன்னு சொல்லியே ஆகணும். பிளஸ் பாகிஸ்தானோட கீ பிளேயர்ஸ் லைக் பாபர் அசாமா இருக்கட்டும், கேப்டன் ரிஸ்வானாவே இருக்கட்டும், போலிங்ல ஷைன் அஃப்ரிடியாவே இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கரெக்டான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வராங்கன்றதா சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, பிளேயிங் லெவன் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க. அதாவது அவங்களோட பேட்டிங் லைனை போட்டுருங்க, போலிங் லைனை எடுத்து பாருங்க. கேப் டவுன்ல ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாடுறாங்க. அண்ட் பவுமாவோட கேப்டன்ஷிப் இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டிங் இருக்கட்டும், இல்ல அவரோட அந்த ஃபீல்டிங்கே இருக்கட்டும், நிஜமாவே இந்த மாதிரி மட்டமா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஹோம்ல விளையாடி என்னோட லைஃப் டைம்ல நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவ்வளோ எரர்ஸ், அவ்வளோ டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஒரே மேட்ச்ல இவ்வளவு இருக்குமா? மேட்சை ஃபுல்லா லைவ்ல பார்த்தவனுக்கு மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு பிளண்டர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்றது தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாகிஸ்தான் ரூல் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ சீரிஸோட செகண்ட் மேட்சை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கேப் டவுன்ல பாகிஸ்தான் சும்மா செஞ்சு விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. 81 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க அண்ட் சீரிஸையும் வின் பண்ணிட்டாங்க. இட்ஸ் a great achievement from பாகிஸ்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் டு பேக் ஓடிஐ சீரிஸ் வின் பண்றாங்க சீனா கண்ட்ரீஸ்ல. இப்பதான் ஆஸ்திரேலியால வின் பண்ணாங்க, இப்போ சவுத் ஆப்பிரிக்கால வின் பண்றாங்க. சோ கிரெடிட்டை கொடுத்துருவோம். நான் சோசியல் மீடியால நிறைய பாக்கணும், அதாவது நீ வந்து சி டீம் விளாடுற, பி டீம் விளாடுறன்னு பாகிஸ்தானை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உனக்கு அந்த பாகிஸ்தான் கண்ட்ரியை பிடிக்காம இருந்தாலும் சரி, அந்த பாகிஸ்தான் டீமை பிடிக்காம இருந்தாலும் சரி, ஆனா சம்டைம்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சீரிஸோ, ஒரு பெரிய சீரிஸோ, இல்ல சீனா கண்ட்ரில போய் அவங்க ஒரு சீரிஸ் வின் பண்றாங்கன்னா, வின் பண்றாங்களா கிரெடிட்டை கொடுத்துட்டு மூவ் ஆயிடு. இல்ல உனக்கு பிடிக்கலையே எதுவும் பேசாத. ஆனா அதாவது நம்ம வின் பண்ணா மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு கண்ட்ரி வின் பண்ணிட்டா அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ் இல்லைன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். சோ give the credit where it is due தான் நான் சொல்லுவேன். அண்டர் முகமது ரிஸ்வான் கேப்டன்ஷிப்ல இந்த ஓடிஐ டீம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. கரெக்டான டைம்ல எல்லாருமே ஃபார்முக்கு வராங்கன்னு தான் நான் சொல்லியே ஆகணும் மக்களே. பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குது, அவங்க ஹோம்ல தான் நடக்குது. ஸோ இதை விட ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பாகிஸ்தானுக்கு இருக்காது. ஏன்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் முன்னாடி உங்க டீம் கரெக்டா ஃபார்முக்கு வருதுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் தானே. ஸோ அதனால கிரெடிட்டை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுப்போம். இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா சரியான காமெடி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஓடிஐல. நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா எனக்கு தெரியாது. ஒண்ணா நான் சொல்றேன், ஓகேங்களா? முதல்ல டாஸ்ல இருந்து சொல்றேன். அவங்களோட ஒரிஜினல் கேப்டன் தெம்பா பவுமா வந்துட்டாரு இந்த ஓடிஐல, சரிங்களா? ஓப்பனிங்லேயே அவர் தான் இறங்குறாரு. ஸோ டாஸ் வின் பண்ணி முதல்ல போலிங் எடுக்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் ஜென்ரலா ஓடிஐயா இருக்கட்டும், இல்ல T20s இருக்கட்டும், இந்த சேசிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சேசிங்னு வந்துட்டாலே அவங்களோட டிபெண்டன்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாபர் அசாமோ இல்ல ரிஸ்வான் மேலதான் போயிடும். சில டேலண்டட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, சைமோயிப்லாம் இப்ப நல்லா விளையாடுறாரு, பட் ஸ்டில் அந்த ரெண்டு பிளேயர் மேலதான் டிபெண்டன்சி அதிகமா. அவங்க சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்கன்னா they will be அண்டர் பிரஷர். ஆனா இவங்களுக்கு பாகிஸ்தான எப்படி இவங்க பிளான் பண்றாங்கன்னே தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு இல்லவே இல்லை. யாரு கோச்சி, அவன் மேனேஜ்மெண்ட்லாம் சத்தியமா வந்து தெரியலங்க. அதாவது நிஜமா மட்டமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள நுழைஞ்சாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது ஒரு கேவலமான ஒரு விஷயம் கேப் டவுன்ல அவங்களோட ஏத்த கிரவுண்டுங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவுன்ஸ் இருக்கும். சோ அதனால இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்கா இருந்துச்சு. ஸ்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் பி கமிங் இன்டு தி ஈக்குவேஷன். ஸ்பின் டர்ன் ஒண்ணுமே கிடையாது, ரெண்டு ஸ்பின்னரோட உள்ள போறாங்க. கேசவ் மகாராஜா இருந்தா கூட பரவாயில்ல, ஃபார்ச்சூன் உள்ள போறாரு. ஓகே, ஃபார்ச்சூன் ரொம்ப சுமாரான போலர் தான். அந்த பக்கம் ஷம்சி ஃபர்ஸ்ட் ஒன் டேல செம்ம அடி அடிச்சாங்க பாகிஸ்தான். சோ ரெண்டு போலர், ஒன்னு அவுட் ஆஃப் ஃபார்ம் போலரு, இன்னொன்னு ஒரு மாதிரி சுமார் போலர், ரெண்டு ஸ்பின்னரை எடுத்துக்கிட்டு ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் தாங்க. அந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு பாருங்க. மார்கோ யான்சன், ஓகே புரியுது, மார்கோ யான்சன் ரீசெண்ட் டைம்ஸ்ல செமையா பண்றாரு. ரெண்டாவது யாரு, எம்பாக்கா, சின்ன பையன் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் ஓடிஐ விளாடுறான், புரியுதா உங்களுக்கு? தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் யார் தெரியுமா? ஆண்டி ஃபிலக்வாயோன்றவன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அன் ஆல்ரவுண்டர். சும்மா வந்து உனக்கு ஒரு 5 overs 6 overs அந்த ஒரு ஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் ஆவாரு. அவரு மெயின் போலரா வச்சு விளாடுறாங்க. மூணாவது ஃபாஸ்ட் போலரா ஃபர்ஸ்ட் போலர் யான்சன், ஓகே அவரையும் அடிச்சிட்டாங்க. செகண்ட் போலர் எம்பாக்கா. அப்போ பாத்துக்கோங்க, ஃபாஸ்ட் போலிங்கோட அந்த லைனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பாகிஸ்தான் பேட்டிங் லைனை பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுடா. ரபடாக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. நார்கி இன்ஜுரி ஆயிட்டாரு, அதெல்லாம் புரியுதுங்க. சவுத் ஆப்பிரிக்காக்குன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் அங்க இல்ல,
டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாடுறதுக்கு என்னங்க எதுக்குங்க 2 ஸ்பின்னர் இந்த கேப் டவுன் ட்ராக்ல? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மக்களே. ஏதோ பால்லயோ இல்ல ஒரு போர்ட் எலிசபெத்லயோ பால் கொஞ்சம் திரும்பினா 2 ஸ்பின்னரோட போலாம். நிஜமாவே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியவே இல்ல. டெத்ல போடுறதுக்கு யாருமே இல்ல. மார்க்கோ ஹான்சன்லாம் டெத்லாம் அவ்வளவு நல்லா போட மாட்டாரு. அடி செம அடி வாங்குறாரு. எம்பாக்கா சின்ன பையன் 4 விக்கெட் எடுத்தாலும் சரி செம காட்டிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதனால ஸ்லாட்ல போடுறாங்க. ஓகே, ஃபார்ச்சூன் ஏதோ ஓரளவுக்கு போட்டாரு, அப்புறம் அவரும் இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு. ஷம்சியெல்லாம் மடக்கி அடிக்கிறாங்க, கண்ணுல வந்து துணி கட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க பாகிஸ்தான். இன்னொரு பக்கம் ஆண்ட்ரூ ஃபிலக்வையோ பேசே கிடையாது. பால வந்து 115ல பால் அப்படி சுட்டி போட்டுன்னு இருக்காரு. எது கேப் டவுன்ல இறங்கி வரவும் போறவங்களாம் அடிக்கிறான். பாகிஸ்தான்ல இறங்குறவன் கீழே இருக்குமே. நீங்க எடுத்து பாருங்க, பார்க்காதவங்க ஹைலைட்ஸ் பாருங்க. நான் லைவ்ல பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் பாகிஸ்தான், பட் ஐ வாஸ் லைக் ஷாக்டு. என்னடா சவுத் ஆப்பிரிக்கா என்னடா டாக்டிக்ஸ் எடுத்துட்டு வரீங்க? பவுமா ஃபீல்ட் செட் பண்ணாரு டெத்ல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போடுறது யான்சன், எம்பாக்கா 2 பேருமே டெத் பவுலர்லாம் கிடையாது. மிட் ஆஃப் கிட்ட வச்சுக்கிட்டு என்ன சொல்ல, தேர்ட் மேன் இருக்கிறான், டீப் பாயிண்ட் செட் பண்ணிருக்கான், மிட் விக்கெட், ஸ்கொயர் லைக், ஃபைன் லைக் எல்லாம் செட் பண்ணிட்டு டீப்ல செட் பண்ணிட்டு மிட் ஆஃப் வந்து சர்க்கிள்குள்ள இருக்கு. எவனாவது ஸ்லாக்ல வந்து சர்க்கிள்குள்ள வைப்பானா மிட் ஆஃப்? ஏன்னா எல்லாருமே சுத்துவாங்க கரெக்டா. ஏதோ இந்த விக்கெட் வந்து ஸ்லோ விக்கெட்டா இருக்கு, சோ அதனால அப்படி ஸ்டேட்டா சுத்த முடியாது. டாப் பேஜ் வாங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பாட்டா விக்கெட் அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஸ்ட்ரெயிட்டா சுருகினே இருக்காங்க, வர்றவன் போறவன் எல்லாமே. அதாவது பாபர் அசாம் ரிஸ்வான் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? 329 ரன்ஸ் 50 ஓவர்ஸ்ல சரியான ஸ்கோர். அதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் செட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சைம் வைப் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் 115 ரன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அப்புறம் பாபர் அசாம் 73ல அவுட் ஆயிட்டாரு, ரிஸ்வான் 80ல. 2 பேருமே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்புறம் குயிக்கா அவுட் ஆயிட்டாங்க. சல்மான் ஆகா ஒரு கேமியோ விளாண்டாரு 30 ரன்ஸ். அதுக்கப்புறம் கம்ரான் குலாம் வந்து ஆனார் பாருங்க. நான் சொல்ல வரேன், லைனா பாருங்க, பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் 2 பேரும் சம பார்ட்னர்ஷிப் போட்டாங்களா. அவன் அவுட் ஆனோடனே வந்தோடனே இவர் வந்தார், சல்மான் ஆகா வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடி. அதுக்கப்புறம் வந்து கம்ரான் குலாம் வந்தாரு, 32 பால்ஸ்ல 63 ரன்ஸ், மரண அடி. ஓகேவா, பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் விட்டு தொலைது 5 6. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வராரு இர்ஃபான், வந்தோடனே அவரு ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறாரு 6-4. அதுக்கப்புறமா ஷைன் அப்ரிடி வராரு, அவரும் ஃபர்ஸ்ட் பால் 6-4 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஃப் வராரு, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்ரார் அஹமத் வராரு, ஃபர்ஸ்ட் பால் அப்படி 4 அடிக்கிறாரு. வரவெல்லாம் ஃபர்ஸ்ட் பாலே 4-6 அடிக்கலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போலர்ஸ் நல்லா ஸ்லாட்ல போடுறாங்க. ஸ்லாட்ல போடும் போது ஏதோ டீப்ல ஆள் இருந்தா பரவாயில்ல, டீப்ல யாருமே இல்லைங்க. மிட் ஆஃப் கிட்ட இருக்கு. பவுமாவோட ஃபீல்ட் செட்டிங் மட்டமா இருந்தது. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த பக்கம் என்ன நார்க்கியும் இல்ல ரபடாவா போடுறாங்க, நீ இந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்றது? யான்சனே அடிச்சு உரிக்கிறாங்க. எம்பாக்கா புது பையன், ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போட போறான். அவனும் லென்த்ல தான் போடுறான். லென்த்ல ஈஸியா உங்களுக்கு கிளியர் பண்றது லாங் ஆஃப்ல ஈஸி தானங்க. மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஐ வாஸ் ஷாக்டு. ஈவன் கமெண்டேட்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை ஸ்பெசிபிக்கா மீன் பண்ணி சொல்லலன்னு. ஏன்னா எதுக்கு கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க? அதாவது சிச்சுவேஷன் அசஸ் பண்றது, கேம் வந்து சும்மா 4-6 அடிக்கிறத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுல கமெண்டேட்டர்ஸோட வேலை இல்லைங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு எரர் பண்ணிருக்காங்க. அப்புறமா அவங்களோட கேட்சிங், இஷ்டத்துக்கு கேட்ச் விடுறாங்க. தெம்பா பவுமாவே 2 கேட்ச் விட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் செம ஹையா இருக்கும். படு மட்டமான ஒரு ஃபீல்டிங், படு மட்டமான ஒரு கேப்டன்ஷிப், படு மட்டமான ஒரு பிளேயிங் லெவன், போலிங் லைனப்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு எப்படிங்க உங்க ஹோம்ல கேப் டவுன்ல நீங்க விளையாடுவீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. இது யார் ஆக்சுவலா, இது யார் செலக்ஷனா இருக்கும்? ஹூ ஹஸ் டன் திஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேனா இருந்தேன்னா, நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு எக்ஸ் பிளேயரா இருந்தேன்னா இதை நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா 320 ரன்லாம் கேப் டவுன்ல அடிக்க விடவே கூடாது. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம ஊர்ல பிளாட் ட்ராக்ல இறங்கி நாக்பூர்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, மடக்கி காலை போட்டு. அந்த அளவுக்கு போலிங்கும் மட்டமா இருந்தது, ஃபீல்ட் செட்டிங்கும் மட்டமா இருந்தது. ஸோ 329 ரன்ஸ் போஸ்ட் பண்ணும் போதே தெரியும் கதை கந்தல். ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட குவாலிட்டி இருக்கு. ஜென்ரலா சவுத் ஆப்பிரிக்கால நீங்க வந்து சேஸ் பண்றது ஓடிஐல ரிஸ்க். ஏன்னா அண்டர் த லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் மூவ் ஆகும், புரியுதா உங்களுக்கு? இவங்க எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க? பாகிஸ்தானோட நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 280-290 அடிச்சனாலே அவங்க பிரஷர்ல கிரம்பிள் ஆயிடுவாங்க. அந்த ஒரு பேசிக் தாட் கூட இல்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சேசிங்ல ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஓகே, அந்த டோனி டி சோர்சி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன் அடிக்கிறாரு. ஆனா அந்த பக்கம் ஷைன் அப்ரிடி, ஒரு பக்கம் நசீம் ஷா சொருகுறாங்க. பிளஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பீடாக் இருக்காருல்ல, அவர் கிளியரா சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல நிறைய அந்த ஒரு பேஷன் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவரோட கிரிக்கெட்டிங் கரியர் அந்த என்ன சொல்லுவோம், அந்த அனலிட்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணார் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல இருந்து அவர் வந்தார். அதனால ஹி ஹாஸ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப இன்னொன்னு சொல்லுவாரு, எங்க ஆளுங்க நேரா போட்டா அவுட்டுன்னு. அது உண்மைதான், சீரியஸாவே. அப்ரார் அஹமத்லாம் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டா போடுறாரு. இவங்க எல்லாம் போயில அப்படி பேக் ஃபுட்ல போய் போல்ட் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓடியில இருந்து நான் பாக்குறேன், பால் திரும்பவே மாட்டேங்குது. சும்மா நேரம் வர போல போல்டு ஆறாங்க. சோ ஆப்வியஸ்லி அப்ரார் அஹமத்லாம் வந்தாலே விக்கெட் எடுக்கிறாரு. நீங்க பயங்கரமான மிஸ்டி ஸ்பின்னரா இருக்கணும்னு அவசியமே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. நார்மலா நேரா போட்டீங்கன்னா அவுட் ஆயிடுறாங்க. சோ அந்த மாதிரி போலர்ஸ் கிட்டே அவுட் ஆறாங்க. இன்னொரு பக்கம் குவாலிட்டி ஃபாஸ்ட் போலிங்,
கேப்டவுன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நைட்டுக்கு மேல அப்படியே பால் கொஞ்சம் அப்படியே அலையுது பயங்கரமா நிப்பு லைட்ஸ்ல. அன்பளியும் இல்லை, இப்படி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியை நான் பார்த்ததே இல்லை. ஏன் நண்பா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, ஒரு கிரிக்கெட் ஃபேனா நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஐ வாஸ் சோ ஹாப்பி பாகிஸ்தான் வின் பண்ணதுக்கு. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லாம் நம்ம வந்து ரசிச்சு பார்ப்போம். இவன் தான் அவங்க வேர்ல்டு கப் வின் பண்ணனா கூட அவங்க ஹோம்ல அவங்க டாமினேட் பண்றதை பார்ப்போம், ஒரு நல்ல கிரிக்கெட் பார்ப்போம். சேசிங்ல ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் கிளாசன் ஃபர்ஸ்ட் ஓடியிலையும் கிளாசன் அவர் அடிச்ச அந்த ஒரு 80 ரன் ஏதோ தான், வேற எவனுமே கை கொடுக்கல. இந்த ஓடியிலையும் கிளாசன் மட்டும் தான் 95 ரன்ஸ் கடைசி வரைக்கும் சிங்கிள் ஹேண்டடா ஏதோ அவரோட கேமை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். சரி 100 அடிப்பாரா 100 அடிப்பான்னு 94ல இருந்து ஒரு ஷாட் அடிப்பாரு, கேட்ச் விட்டுருவாங்க, பழமான கேட்ச் சாமி விட்டுருவாரு. ஆனா 95ல இருந்து அடிக்கும் போது அவுட் ஆயிடுவாரு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. பட் பாகிஸ்தான் போலிங்ல ஷஹீன் அஃப்ரிடி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாருங்க. அம்மா போலிங் தெரியுமா, யாக்கர்ஸா இருக்கட்டும் அண்ட் டேவிட் மில்லர் விக்கெட் அந்த இன்ஸ்விங்ல அப்படி சர்க்குன்னு உள்ள போச்சு அந்த ஒரு விக்கெட்டா இருக்கட்டும். அண்ட் ரிஸ்வானோட கேப்டன்ஷிப் ஆக்சுவலா நல்லா இருந்தது. ரிவ்யூஸ் எல்லாம் கரெக்டான டைம்ல கரெக்டான ரிவ்யூஸ் எடுத்தாரு. அது எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை, ஆனா யோசிச்சு எடுத்தாரு. எல்லா ரிவ்யூஸுமே கிளிக் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவ்யூஸா இருந்துச்சு, கேம் சேஞ்சிங் ரிவ்யூஸ். ஏன்னா அம்பையர் அவுட் கொடுக்கல, இவர் ரிவ்யூ போனதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே அவுட். டேவிட் மில்லர் விக்கெட் குரூஷல், அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வந்துச்சு, அது எல்லாமே குரூஷலா வந்து அமைஞ்சது. பட் ஷஹீன் அஃப்ரிடியோட போலிங் அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்துச்சுங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. பிளஸ் பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸும் அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மேல. சோ ஒரு மட்டமான ஓடிஐ சீரிஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, அதுல சொல்லியே ஆகணும். ஏன்னா இவ்வளவு கேவலமா அவங்க விளையாடி நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஓடிஐ கூட நீங்க மன்னிச்சிடலாம், செகண்ட் ஓடியில பேட்டிங் ஹெவியா அப்படி உள்ள வந்துட்டு போலிங்கை பத்தி கவலையே பண்ணாம 2 ஃபாஸ்ட் போலர் வச்சு விளாண்டாங்க பாத்தீங்களா. நான் பிலாக் பாயவெல்லாம் ஃபாஸ்ட் போலர்னு எடுத்துக்க மாட்டேன், அவர் பார்ட் டைம் போலருங்க. அவரை போய் 10 ஓவர் கொடுத்தீங்கன்னா அதுவும் 115ல வந்து போட்டுட்டு இருக்காரு கேப்டவுன்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷம்சி அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர், ஃபார்ச்சின் ஒரு அரைகுறை போலர்னே நம்ம சொல்லலாம், அவர் வந்து ஒரு நார்மல் போலர் தான். இப்படி ஒரு டீம் வச்சுட்டு என்ன ஆங்கிள் வந்து நீங்க இந்த சீரீஸை லெவல் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் தேர்ட் ஓடியிலாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ப்ரைடுக்கு கரெக்டான 11ஆவது எடுப்பாங்களா, எடுத்து வின் பண்ணுவாங்களான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஓடிஐ மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.